அதாவது இன்னொரு வாட்டி படிக்கிற கேளுங்க. அத்தியாயம் 22. சிஷ்யன்: குருவே, இதுவரையிலும் ஷடாதரங்களைப் பற்றி யாதொன்றும் கற்பிக்கவில்லை. ஷடாதரங்களை கடந்து ஜீவன் பிரம்மரந்தத்தில் ஐக்கியப்பட்டால் மட்டுமே மோட்சம் என்று சொல்கிறீர்கள். இதனுடைய பொருள் என்னவென்று விவரமாக சொல்லித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ குரு கேட்கிறாரு, ஷடாதரங்கள் என்பது எதுவாகும், எவையாகும், அவற்றினுடைய பெயர்கள் என்னவெல்லாம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, இன்று உலகத்தோர் அனுசரிக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை இவை என்று சொல்லுகிறார்கள். சாமி கேட்கிறாரு, இந்த 6 ஆதாரங்கள் எந்தெந்த நிலைமையிலாகவும் இருக்கின்றன? அதுக்கு குரு சொல்றாரு, மன்னிக்கணும், சிஷ்யன் சொல்றாரு, மூலாதாரம் என்பது குதமாகும். குதம்னா எல்லாருக்கும் புரியும். அதாவது இதுவரையிலும் குதம் என்று சொல்லி வந்திருக்கிற மலதுவாரத்தோடு தொட்டு மேலே இருக்கிறது சுவாதிஷ்டானம் என்பது இதுவரையில் லிங்கம் என்று சொல்லி வருகிற மூத்திர துவாரத்தினுடைய அடியில் இருக்கின்றது. அப்போ இப்ப நான் படிச்சது இந்த இடம் புரிஞ்சுங்களா? அதாவது அடுத்து சாமி என்ன சொல்றாரு கேட்கலாம். இப்ப சிஷ்யன் தான் பேசிட்டு இருக்காரு சாமி கிட்ட. மணிப்பூரகம் என்பது இதுவரையில் நாபி என்று சொல்லி வருகிற தொப்புள் கொடியோடு சேர்ந்திருக்கிறதாகும். அநாகதம் என்பது இதுவரையில் இருதயம் என்று சொல்லி வந்துள்ள மார்பினுடைய மத்தியமான, அதாவது நடுவிலான நெஞ்சுக்குழி ஆகின்றது. சரியா? அடுத்தது விசுத்தி. விசுத்தி என்பது இதுவரையில் கண்டம் என்று சொல்லி வந்துள்ள தொண்டக்குழியிலாகும். ஆக்ஞை என்பது லாலாடமாயிருக்கின்ற பூர்வ மத்தியாகும். இதெல்லாம் தெரியும் தானேன்னு சொல்லிட்டு யாரும் நம்ம சாதாரணமா கவனிக்க வேண்டாம். எங்கேயாவது சாமி திடீர்னு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுவாரு. ஆனா மறுபடியும் சொல்லும் போது இது இங்கத்தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இல்லைன்னு சொல்றதுக்கும் ஆமா அதுதான் சொல்றதுக்கும் நடுவுல இருக்கிற தேரி என்னன்றத டீட்டெயிலா விளக்குறது தான் சாமி. அவரோட இந்த குறிப்புல உலகமே இப்படி இருக்குது, ஆனா அது இல்லடா இதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அது எப்படி இதுவா ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் பிரமாதம். அது புரிஞ்சிச்சுன்னா கழுத்துக்கு கீழே எதுவுமே இல்லை, எல்லாம் கழுத்துக்கு மேலதான்ன்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சு. நான் சில மத்த ஆசிரியர்களோட வகுப்புல போய் படிச்சிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, மூலாதாரம் சொல்லிட்டு புதத்துல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது இதையும் அதையும் கனெக்ட் பண்ணுவாங்க. மக்களே, இது வரைக்கும் நீங்க படிச்சது இது, இப்ப நீங்க ஹையர் ஸ்டடீஸ் வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு இதுதான் அப்படின்னு மூலாதாரன்றது இதுதான் சொல்லி கனெக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தம்ஸ் அப் பண்ணுங்க. புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. குட். அண்ணா உங்களுக்கு புரியுதாண்ணா? அண்ணன் பேரு? அண்ணா முதல்ல ஜாயின் பண்ணீங்க, உங்க பேர்? சரி, பரவாயில்ல. இந்த மாதிரியாவது இது மெசேஜா போட தேவையில்ல. ரியாக்ஷன்ல அங்க ரியாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு இப்படி தம்ஸ் அப் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, என் படத்துக்கு மேல வந்திருக்குல்ல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்விதத்தில் உள்ள 6 ஆதாரங்களும் மேலே சொல்லி வந்த இடங்களில் எவ்விதத்திலாகும் இருக்கின்றன என்று உம்முடைய நம்பிக்கை. அதாவது இவ்விதத்தில் உள்ள 6 ஆதாரங்களும் மேலே சொல்லி வந்த இடங்களில் எவ்விதத்திலாகும் இருக்கின்றன என்று உம்முடைய நம்பிக்கை. பாருங்க, செக் வைக்கிறார் பாருங்க. அதுக்கு சிஷ்யன் சொல்றாரு,
அவை ஒவ்வொன்றும் படிப்படியாய் மேலே மேலே இருக்கின்றனவென்றும் அவற்றில் ஒவ்வொரு படியாகிய ஆதாரம் கடந்து கடந்து பிராணன் பிரம்மரந்தரத்தில் சென்று சேருகின்றதாகும் என்று என்னுடைய நம்பிக்கை. அப்போ சரி, இப்போ இது வரைக்கும் என்ன நம்ம புரிஞ்சுது? இன்னைக்கு வாட்ஸ்அப் குழுல நான் இவ்வளவு சமாச்சாரத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதாவது வாயு மேலையும் கீழையும் போனோம் அப்படின்னா முத்திரை என்ற ஒரு சமாசாரத்தை பிடிக்கவே வேண்டாமே, நம்ம முத்திரையில கவனம் செலுத்தவே வேண்டாமே, வெறும் கதாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயிற்சியை மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப 1 மணி நேரம் கால மாலை உட்கார்ந்து ஜெபிக்கணும். அப்போ நம்மளோட எண்ணங்களை மனதை சலனம் விடாமல் சலிக்காமல் ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்து நிஷ்ட பழகணும். அப்ப அதுக்காக நேரடியா நம்ம நிஷ்ட பழகிட்டோம்னா கூட இதெல்லாம் நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் நடக்காது. ஏன்னா கர்ம பந்தம் கழியணும்ல. கர்ம பந்தம் கழியணும் அப்படின்னா நம்ம உட்கார்ந்து ஜெபம் செய்யணும். அப்ப சதா பிராணாயாமம் செய்கிறதும் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா பிராணாயாமம் நம்ம செய்யும் போது என்ன தொழில் செய்கின்றோமோ நம்ம கவனம் அந்த தொழில இருக்கும். சரிங்களா? மூச்சிலேயே இருக்குமான்னு சொன்னா எத்தனை பேர் இந்த அளவுக்கு திறமையா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு சூழ்நிலையில. அப்போ சதா பிராணாயாமம் நடக்கும்போது நிறைய பேருக்கு மௌனமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ தொழில்ல எப்படி கவனம் செலுத்துவாங்க? இருக்கு இல்லையா? அனுபவிச்சிருக்கீங்களா? இருக்கு. அப்போ அந்த சதா பிராணாயாமம் நமக்கு அந்த தொழிலை இதுக்குதான் ஒரு இடத்துல சாமி கர்த்தா கிரியை கர்மா அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த கர்த்தா கிரியை கர்மா தொழிலை சார்ந்தது. அதை எப்படி செய்யணும் என்ன ஏதுன்னு ஒரு பதிவுல போட்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல்ல ஜீவரட்சைன்னு ஒரு பதிவு இருக்கும். இல்ல ஏன் கூட்டு தவம் செய்யணும்னு சொல்லியிருப்பேன். அதிலேயே தான் இருக்கு. ஆனா மீட் பண்ணிக்கங்க. நீங்க இருமுறது கூட கேக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டாதான் இது புரிய ஆரம்பிக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம படிச்சது என்ன அப்படின்னா, சிஷ்யங்கிட்ட ஆதாரங்கள்லாம் எங்க இருக்குன்னு சாமி கேட்கிறார். அதுல முதல் ஆதாரம் சிஷ்யன் சொன்னதுக்கு சாமி என்ன விளக்கம் சொல்றாரு? சிஷ்யன் மூலாதாரம் அப்படின்னு சொல்றாரு. அது எங்க இருக்குன்னு சாமி கேட்கும்போது, மலத்வாரத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால் அதற்கு மூலாதாரம் என்று சொல்லுகிறது அப்படின்னு சிஷ்யன் சொல்றாரு. அதுக்கு சாமி சொல்றாரு, எனில் பிராணன் நமக்கு உள்ளிலோ வெளியிலோ இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். பிராணன் உள்ளிலாகவும் இருக்கிறது. சாமி உள்ளில் இருக்கின்ற பிராணனை மலத்துவாரம் வழியாய் கடத்தி கொண்டு போகின்றது எவ்விதத்திலாகும்? அதுவும் அல்லாமல் தாங்கள் சொன்னபடி மலத்வாரம்தான் மூலாதாரம் என்று வைத்தால் அந்த வழியாக ஜீவனை பிரம்மரந்தரத்தில் கொண்டு போக வேண்டுமானால் நமது உள்ளில் உள்ள ஜீவனை வெளியே விட்டு விடாமல் முன் சொன்ன மலத்வாரத்தின் வழியாக மேலே கொண்டு போக முடியுமா? சாமியோட கேள்வி. சிஷ்யன் சொல்றது முடியாது. சாமி அவ்விதம் உள்ளிட்டுள்ள ஜீவனை வெளியே விட்டால் என்னவாகும்? சிஷ்யன் சவம், அதாவது பிணமாய் போகும். அப்பொழுது நீர் சொன்னதான மலத்வாரம் என்பதுதான் மூலாதாரம் என்றால்
உள்ளில் இருக்கும் ஜீவனை வெளியில் விட்டால் சவமாய் போகும் என்று நீரே சொன்னீர். அப்படி இருக்க மூலாதாரம் மலதுவாரமாய் இருப்பதற்கு வழியுண்டோ? இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்த சாமி சொல்ல சொல்ல, நான் அத விட்டுட்டு சித்த வேதம் படிச்சுட்டே இருக்கறதுனால என்னோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. அண்ணா இருக்கீங்களா நீங்க? சிவகுமார் அண்ணா? அப்படி முகம் தெரியிற மாரி உட்காருங்க. அப்பதான் நான் யார்ட்ட பேசுறேன்னு தெரியும். உட்கார்ந்துருங்க. இப்ப புக்க பாக்க வேண்டாம். இப்ப தான் நம்ம கவனிக்கணும். சமீபத்துல ஒரு சமாதி ஆயிருக்கு. இது தெரிஞ்ச இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கனால தயவு செஞ்சு கேளுங்க. ஏன் அப்டின்னா, உலகத்துல நடக்கிற விஷயத்தையும், இதையும் நம்ப கலந்து ஆலோசனை பண்ணா தான், சாமி எதனால இது சொல்றாருன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ, இப்போ இது புரிய வைக்கிறதுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சமீபத்துல ஒரு சமாதி நடந்தது. அந்த சமாதி முடிஞ்சிடுச்சு அப்டின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. வர வழியில அந்த ஜடத்திலிருந்து ரத்தம் எல்லாம் வெளியேறிட்டு இருக்காம். இறந்து போயிட்ட இறந்து போன ஒரு நபர் எப்படி ரத்தம் வெளிய போகுன்றது தான் கேள்வி. அப்போ சித்த வித்தை அபியாசம் வாங்கப்பட்ட ஒரு நபர் வந்து இறப்பதில்லை என்று தான் சாமியோட வாக்கு. யாரு ஜெபிக்கிறாங்களோ, சாமி சொன்னா மாரி யாரு ஜெபிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இது கைகூடும். இது இந்த நிகழ்வ சத்தியத்த நிரூபிக்கிறதுக்காக சாமி ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு. அதாவது சாமி அ பழனில அவரு சமாதி ஆகும்போது, கேரளால இருந்து வந்தவங்க அவர கொண்டு போணும்னு அடம் பிடிச்சிருக்காங்க. அப்போ அவர கொண்டு போணும்னால பழனில இருக்கவும் விட்டுட்டாங்க. சரி இவங்க கார்ல ஏத்தியாச்சு. அப்போ கார்ல இருக்கிற சில ஆத்ம சொந்தங்கள் விவாதம் பண்ணியிருக்காங்க. சாமி வந்து இறந்துட்டாரு, சமாதி ஆயிட்டாருன்னா, நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் கடத்திட்டு போனோம்? இவர இப்படி உட்கார வச்சு கொண்டு போனோம். இவரு சவமா இருக்கிறாரா? இல்ல அ சவமாயிட்டாரா? இல்ல விழிப்பு நிலையில இருக்காரான்னு அவங்களுக்கு சந்தேகம். அப்போ கார் வந்து ஒரு மேடுல ஏறி இறங்குற அந்த தருணம, சாமி ஒரு நிகழ்வு நிகழ்த்துறாரு. அப்போ அவர் தலையில சாமியோட தலையில அடிபட்ட உடனே, அங்க ரத்தம் வருது. நல்லா கவனமா கேளுங்க, அங்க ரத்தம் வருது. இந்த ரத்தம் தமிழ்நாட்டிலிருந்து கேரளா வரைக்கும் போயிட்டு இருக்குமா? நல்லா சொல்லுங்க. நம்ம கையிலயோ, கால்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல அடிபடுது. நம்ம விழிப்பு நிலையில இருக்கோம். இப்ப நம்ம விழிப்பு நிலையில இருக்கனால தானே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? தம்ஸ் அப் பண்ணுங்க. சும்மா இல்ல உங்க கையெல்லாம் தெரியுது. தம்ஸ் அப் பண்ணுங்க போதும். அப்போ நம்மளுக்கு அடிபட்டதுன்னா, ஒரு நிமிஷம் இப்படி அழுத்தி பிடிப்போம். இல்லையா? இல்ல ஏதோ கட்டு போடுவோம். கொஞ்ச நேரத்துல ரத்தம் போக்கு நின்னுடும். ரத்தம் போக்கு நின்னா தான் நம்ப நினைவா இருக்கிறோம். சுய நினைவா இருக்கிறோம். விழிப்பு நிலையில இருக்குன்றது தான் பொருள். உண்மதானே? உண்மதானே? ஆரோக்கியமா இருக்கும். அந்த ரத்தப்போக்கு கொஞ்ச நேரத்துல நின்னுடும். ஒரு பிளேடு கட் ஆனா கூட நம்மளுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் இப்படி பிடிப்போம். இல்ல சூப்புவோம். கொஞ்ச நேரத்துல நின்னுடும். அப்போ இதே மாரி சாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது கொஞ்ச நேரம் ஏன்னா, அப்பதான் ரத்தத்துல இருக்கிற அணுக்கள், பிளேட்லெட் கவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட்லெட் கவுண்ட் நமக்கு இருக்குது அப்டின்னா, இந்த பிளேட்லெட் கவுண்டோட வேலை என்னன்னா, ரத்தத்தை கட்டியாக்கும். வெளியேறக்கூடிய ரத்தத்த சரி செய்யும். எந்த ஒரு ஆத்மாக்கு பிளேட்லெட் கவுண்ட் கம்மியா இருக்கோ, அவங்களுக்கு ரத்தம் போக்கு அதாவது வெளியில ஏற்பட்டிருக்கிற ரத்தம் போக்கு கட்டியாகும். இது இது வந்து இந்த இடம் வெட்டுப்பட்ட இடத்துல அது கட்டியா உறைஞ்சா தானே அந்த ரத்தப்போக்கு வருது நிக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அந்த ரத்தப்போக்கு நிக்கிறதுக்குள்ளான சக்தி அந்த ஜீவனுக்கு இல்ல. அந்த சரீரத்துக்கு இல்ல. அப்போ இந்த ரத்தப்போக்கு உறைய வைக்கிற வேலைய செய்யறது தான் பிளேட்லெட் கவுண்ட். தட்டணுக்கள்னு சொல்லுவாங்க. அது இல்லாத நபருக்கு குறையாது. அப்போ ரத்தம் போயிட்டே இருக்கு அந்த சமாதி ஆனவர். அப்போ அவங்களுக்கு வந்து எங்க வந்து அவருக்கு வந்து
கிட்னி 2 கிட்னியும் போயிடுச்சு. சமாதி ஆனவருக்கு 2 கிட்னியும் போயிடுச்சுனால, மூத்திரத்த வெளிய எடுக்கணுன்றதுனால, மூத்திர குழாய் வழியா தான் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த பைப் லைன விட்டுருக்காங்க. விட்டு மூத்திரத்தெல்லாம் வெளிய எடுத்திருக்காங்க. போகுற வரைக்கும் போயிருக்கு. போகாம போனதுக்கப்புறம், அவரு சமாதி ஆனதுக்கப்புறம், அந்த மூத்திர குழாய் வழியா விட்ட அந்த பைப் லைன வெளிய எடுக்கும்போது, கூடவே ரத்தம் வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த ரத்தப்போக்கு நிக்கலையாம். இவங்க அந்த தைல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அப்பவும் நிக்கலையாம். இது வந்து ஒரு அதிசயம்னு சொல்லிட்டு, நம்ப ஆத்ம சகோதரர் வந்து பிரகடனம் பண்ணிட்டு இருக்கார். பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இது தப்பான பிரச்சாரம் தான். ஏன் அப்டின்னா, இதுக்கு தான் சாமியோட நிகழ்வ நான் எடுத்து சொன்னேன். சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஜடத்துக்கு விழிப்பு நிலையில இருக்கிற ஒரு ஜடத்துக்கு ரத்தம் ரொம்ப முக்கியம். ரத்தம் வெளிய போயிடுச்சு அப்டின்னா, அது பிணம். இத நம்ம எதோட ஒப்பிடணும் அப்டின்னா, கறிக்கடையில ஆட்டு தொங்கி வச்சு தொங்க வச்சிருக்காங்க இல்லையா? ஆடோ, கோழியோ. அத இஸ்லாம மார்க்கத்துல ஹலால் முறைன்னு சொல்லுவாங்க. ஹலால்னா வெட்டப்பட்ட ஆட்டிலிருந்து பூர்ணமாய் இரத்தத்தை வெளியேற்றி விட வேண்டும். புரியுதா நான் சொல்றது? இததான் ஹலால். இதுக்கு தான் அவங்க வந்து அவங்களோட முறைப்படி தொழுகை பண்ணி, அத வெளியேத்திட்டு, அதுக்கப்புறம் அத வியாபாரத்துக்கு கொண்டு வராங்க. அது பாவம் இல்லையாம். அதுக்கப்புறம் ஹலால் சொல்லி பண்ணிட்டா, அது பாவம் இல்லைன்னு அவங்களோட வாக்கு அத பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் இதையும் ஏன் கொண்டு வரேன் அப்டின்னா, இதுக்கு வந்து ஒரு பெரிய கான்செப்ட் இப்ப நான் சொல்லப் போறது. ஷார்ட்டா சொல்றேன். அத பத்தியான YouTubeல பதிவு போடுறேன் தெரிஞ்சுக்கங்க. இ ரத்தம் ஃபுல்லா வெளியாயிடுச்சுன்னா, அந்த ஜடமானது கறிக்கடையில இருக்கிற ஆட்டுக்கு சமம். புரியுதா? அப்போ அது சமாதி இல்லை. ஏன் இதுக்கும் இந்த ஆராதாரத்துக்கும் நம்ப வந்து அது முடிச்சு போடல. இந்த அந்த ஆத்ம சகோதரருக்கு கிட்னில மட்டும் தான் ப்ராப்ளம்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லயும் ப்ராப்ளம். ஹார்ட் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அந்த இருதயத்துல ஏதோ ஆப்பரேஷன் பண்ணிட்டாங்க. அதனால அவரால ஜெபிக்க முடியாது. அப்போ சித்த வேதம் படிச்சிருந்தாலும், சித்த வித்தையார்த்திகளோட பழக்கத்துல இருக்காங்களே தவிர, அவங்க ஜெபிக்கல. ஏன் அப்டின்னா, கழுத்துக்கு கீழ நமக்கு ஒண்ணும் வேலை செய்யலன்றது தானே நமக்கு விஷயம். அப்போ அந்த ஆத்ம சகோதரருக்கு இதயம் பாதிப்பா இருந்தா என்ன? கிட்னி பாதிப்பா இருந்தா என்ன? லிவர் பாதிப்பா இருந்தா என்ன? மஞ்சா காமாலை வந்திருந்தா என்ன? இத்தனையும் நான் சொல்லக்கூடிய சமீபத்தில சமாதியான அந்த ஆத்ம சகோதரருக்கு இத்தனையும் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ அவரோட நான் பேசி பழகியிருக்கேன். அவரு ஜெபிக்க முடியல என்னாலன்னு என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுருக்காரு. அப்போ இது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவர்கிட்ட நம்ம சொல்லணும். சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க கேட்டுக்கல. கழுத்துக்கு கீழ ஒண்ணுமே இல்லையேன்னா, நம்ம அழகா உட்கார்ந்து ஜெபிக்கலான்னா, நீங்க ஜெபிக்கிறேன்ற பேர்வழியில கூட்டத்துல ஒருத்தரா உட்கார்ந்து எழுந்துட்டு தான் போயிட்டு இருக்காரு. இத நான் கவனிச்சதுனால அவர்கிட்ட நான் கேட்டேன். என்னால ஜெபிக்க முடியாது. ஏன்னா எனக்கு கபம் இருக்கு. லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. அப்போ எல்லா வியாதியும் பீடிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், நெறைய மருந்து மாத்திரைகள் எடுத்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டு, கடைசி காலகட்டத்தில அதாவது இறக்கக்கூடிய வயசு இல்லாத காலத்தில 50லிருந்து 55 வயசுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆத்ம சகோதரர் இறக்குறாரு. நான் சொல்றது உங்களுக்கு ஏன் இந்த இவ்ளோ டீட்டெயில்ல சொல்ல வேண்டி இருக்கு அப்டின்னா, அவங்களே தான் இத பதிவு பிரகடனம் பண்ணி WhatsAppலலாம் போயிட்டு இருக்கு. அப்போ மூலாதாரம் சாமி இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்டின்னா, மூலாதாரம் வந்து கழுத்துக்கு கீழ இல்லடா, கழுத்துக்கு மேல இருக்கு. அப்போ நம்ப ஜெபிக்கிறது எல்லாமே எங்கிருந்து ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட ஜெபம். இன்னைக்கு எல்லாரும் வாசி யோகம் தான் பழகுறாங்கன்னு நான் மறுபடியும் இதுக்காக தான் நான் பதிவு பண்றேன். வாசி யோகம் மட்டும் தான் வயிற்றிலிருந்து எடுத்து ஜெபிக்கணும். சித்த வித்தை என்பது வயிற்றிலிருந்து எடுக்கக்கூடியது அல்ல. அத பத்தி இன்னொரு பதிவுல போட்டிருக்காரு. அந்த பதிவு படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன்.
இப்போ இங்க வந்துடலாம். சாமி என்ன சொல்றாருன்னா, உள்ளில் இருக்கின்ற பிராணனை மலத்வாரம் வழியாக கடத்தி கொண்டு போகின்றது எவ்விதத்தில் ஆகும்? அதுவும் அல்லாமல் தாங்கள் சொன்னபடி மலத்வாரம்தான் மூலாதாரம் என்று வைத்தால் அந்த வழியாக ஜீவனை பிரம்மரந்தரத்தில் கொண்டு போக வேண்டுமானால் நமது உள்ளில் உள்ள ஜீவனை வெளியே விட்டு விடாமல் முன் சொன்ன மலதுவாரத்தின் வழியாக மேலே கொண்டு போக முடியுமா? சிஷ்யன் சொல்றாரு முடியாது. குரு அவ்விதம் உள்ளில் உள்ள ஜீவனை வெளியில் விட்டால் என்னவாகும்? சவம், அதாவது பிணமாக போகும். புரியுதுங்களா? அப்போ மூச்சு மட்டும்தான் நம்ம வெளியில விட்டா சவம் ஆகுறோம்னு நினைக்கிறோம். சரிங்களா? சரிங்களா? அப்போ சமாதிக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்க? மூச்சு மேலும் உள்ள சீரா நடந்து கொண்டிருக்கு. அந்த நிலை அடைஞ்சவங்க தான் பூர்ண சமாதி. அந்த பூர்ண சமாதி ஆகணும் அப்படின்னா நமக்குள்ள சமாதியில நம்ம இருக்கும்போது நமக்கு சாமி சொன்ன இடத்துல இருந்து நம்ம ஜெபிக்கணும்னா கூட நம்மளோட இந்த சரீரம் இயங்கணும்ல. இந்த சரீரம் இயங்குறதுக்கு கழுத்து கீழ எந்த ஒரு உறுப்பு வேலை செய்யலனா கூட நமக்கு ரத்தம் இருக்கணும் சாமி. புரியுதுங்களா? ஏன் நம்ம ரத்தம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு தசவாயு இருக்குங்க. தசவாயுல இதெல்லாம் சூட்சும ரகசியம். தசவாயுல ஒரு வாயு தான் நம்ம விழிப்பு நிலையில இங்க இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல. அதுல அதுல 5 வாயு இணைஞ்சு வேலை செய்யுது. இந்த 5 வாயுவும் பிராணனோட கலக்கிறதுக்கான வித்தைய தான் நமக்கு சாமி சொல்லிக் குடுக்குறாரு. அதுல முக்கியமா அபானன், பிராணன். அபானன், பிராணன வச்சு தான் நம்ம கதாகதம் செய்யணும். புரியுதுங்களா? அப்போ இந்த வாயுவ சுத்தமான வாயுவ உஷ்ணம் சேர்ந்த வாயு தான் அபானன். புரியுதுங்களா? அந்த அபானனை பிராணனாக்க மாத்துவதுதான், மடைமாற்றம் செய்வதுதான் இந்த சித்த வித்தை. அப்போ வயிற்று பகுதிய நம்மளோட ஜடத்த மார்புக்கு கீழ பாதியா பிரிச்சுட்டோம் அப்படின்னா, மார்புக்கு கீழ் பகுதியில வைங்கிறது வியாபித்துக் கொண்டிருக்கிறது மத்த 5 பிராணனும், மார்பு பகுதிக்கு மேல இயங்கிக் கொண்டிருக்கிறது மற்ற 5 பிராணனும் இருக்கு. இத பத்திலாம் சித்தத்துல இருக்குங்க. அந்தந்த அத்தியாயம் படிக்கும்போது அத பத்தி சொல்றேன். இன்னைக்கு இது சொல்ல வேண்டிய சூழ்நிலைய சாமி உண்டாக்குறாரு. அதனால கேட்டுக்குங்க. இன்னும் நெறைய பேரு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ப இதோட 2வது அத்தியாயம் இத பத்தி எடுக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் எடுக்கலாமா? இல்ல அப்படியே எடுத்துட்டு போட்டுமா? சொல்லுங்க. 10 நிமிஷமா? இல்ல அப்படியே ஆ 10, 15 15 நிமிஷம் வந்தாலும் பரவாயில்லல்ல? நல்லது. அப்படி இருக்கும்போது ஆ மேலே இருக்கிற இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த 5 வாயுக்களும் பிராணனோட இணைக்கப்பட்டு, அதுக்கான தீட்சை தான் நமக்கு சாமி குடுத்தாரு. அப்போ பிராணனுக்கும் அபானன் மட்டும் தான். வயித்து கீழ இருக்கிறத அபானனோட சேர்ந்த மத்த 5 சுவாசமும், மார்புக்கு மேல இருக்கிற அந்த 5 சுவாசமும் பிராணனோட சேர்ந்து அபானன், பிராணன், பிராணன், அபானனா நம்ம மாறி, மாறி கதாகதம் செய்யும்போது, இது நமக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, நெஞ்சு குழியிலயோ, தொண்டைக் குழியிலயோ நமக்கு ஒரு துடிப்பு உண்டாகும்னு சாமி சொல்றாரு. சாமி சொல்ற மாரி எ எல்லா விஷயங்களும் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வெறும் கதாகதம் தான் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சாமி முத்திரையெல்லாம் புடிச்சு, சும்மா உட்கார்ந்து செய்யுங்க. ஏதோ ஒரு காலத்துக்கு போட்டுக்கங்கன்னு தான் சாமி சொல்லியிருக்காரு. ஏன்னா, சலனம் படாத வரைக்கும் சாமி மேல நம்ம விசுவாசமா இருக்கும்போது, அவரு நமக்கு உதவியா இருந்து இதெல்லாம் செய்வாருன்றது தான் விதி. மக்கள் கிட்ட அதெல்லாம் சொல்லிட்டா சாமி பார்த்துப்பாரு, சாமி பார்த்துப்பாருன்னு இவன் யாரும் உழைக்க மாட்டான்னு சொல்லிட்டு, சாமி அப்படி சொல்லல. அப்படி சொல்லலன்றதுனால, சில ஆத்ம சொந்தங்கள்
அத பத்தியான எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாம எடுத்து சொல்றவங்களையும் நிந்திக்கிறாங்க. சரி, விஷயத்துக்கு வரும். அப்போ இந்த சீரான பிராண அபானனை கதாகதம் செய்யும்போது, சமாதி ஆனவங்களுக்கு சாமி சொன்ன இடத்திலேயே அந்த பிராணன் நின்னுடும். நின்னுட்டு இவங்க வாழுங்காலத்துல சரியா ஜெபிச்சாங்களோ இல்லையோ, ஆனா ஏதாவது உழைச்சிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் தனஞ்செயன் என்று சொல்லக்கூடிய வாயு, அந்த ஒரு வாயு மட்டும் தான் மூலாதாரத்தை தட்டும். மூலாதாரம் என்றது என்ன அப்படின்னு நம்ம இன்னும் நெறைய ஆத்ம சொந்தங்கள் சேரட்டும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து சாமி இதுவரைக்கும் நான் படிச்சது இல்லையா? அதையும் சொல்லிர்றேன். இவ்விதத்தில் உள்ள 6 ஆதாரங்களும் மேலே சொல்லி வந்த இடங்களில் எவ்விதத்திலாகும் இருக்கின்றன என்று உம்முடைய நம்பிக்கை. அப்படின்னு சாமி சொல்லி சொன்னதுக்கு ஒண்ணொண்ணும் மேல மேல இருக்குன்னு சிஷ்யன் சொல்லியிருக்காரு. அவ்விதம் உள்ளில் ஜீவனை வெளியில் விட்டால் என்னவாகும்? சவம் ஆவது பிணமாய் போகும். அப்போ சாமி அதுக்கு என்ன சொல்றாரு? அப்பொழுது நீர் சொன்னதான மலத்துவாரம் என்பதுதான் மூலாதாரம் என்றால், உள்ளில் இருக்கும் ஜீவனை வெளியில் விட்டால் சவமாய் போகும் என்று நீரே சொன்னீர். அப்படி இருக்க மூலாதாரம் மலதுவாரமாய் இருப்பதற்கு வழியுண்டோ? வழி இல்லை. அவ்விதமின்றி ஆதாரங்களை ஒவ்வொன்றும் மேலே மேலே அடுக்கடுக்காய் இருக்கின்றன என்றும், அவற்றில் பிராணன் ஒவ்வொன்றும் கிரமப்படி தாண்டி தாண்டி பிரம்மரந்திரத்தில் சேர வேண்டும் என்று சொல்லுகிறீர் அல்லவா? அது நம்முடைய மலத்துவாரம் முதல் பிரம்மரந்திரம் வரை அடுக்கடுக்காய் இருப்பதில்லை என்பதை குறித்து ஓர் உதாரணம் சொல்கிறோம். அதாவது தனியாக யாதேனும் ஒரு வழியாக போகும்போது திடீரென்று நமக்கு தெரியாமல் ஒரு வெடி சப்தமோ வேறோ கேட்டு நாம் திடீரென்று பயப்படும் போது நம் ஜீவன் என்னவாகின்றது? ஆனா நீங்க கூட லைட் இருந்தா போட்டுக்குங்க. அப்பொழுது நமது ஜீவன் திடீரென்று மேலே ஏறி போகிறது. அது எங்கிருந்து ஏறி போகிறது? நமது உள்ளில் இருந்தோ, வெளியில் இருந்தோ? நமது உள்ளிலே தான். அப்படி உள்ளில் இருக்கின்ற ஜீவன் திடீரென்று மேலே ஏறிப்போனால், அது எந்த நிலையில் இருப்பார்? சிஷ்யன். அவருக்கு யாதொன்றும் தெரியாமலும், யாதொரு உணர்வும் தெளிவும் இல்லாமலும் விழித்து கிடப்பார். அதற்கு காரணம் என்ன? ஜீவன் மேலே போனதால். இது ஒரு முக்கியமான விஷயம் சாமி சொல்றாரு. இத படிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது நமக்கு மலத்துவாரம் முதல் 6 ஆதாரங்கள் அடுக்கடுக்காய் மேலே போவதற்கு இருந்ததானால், நாம் பயப்பட்டு ஜீவனை மேலே ஒட்டி போகும்போது, நீர் மேலே சொல்லிய ஆதாரங்கள் ஒன்றுமே காணுவதற்கு இல்லை அல்லவா? அப்படி இருந்திருக்குமானால், ஜீவன் அவற்றை தட்டி திறந்திருக்க வேண்டுமல்லவா? அதுவும் உண்டாகவில்லை அல்லவா? அதுவுமன்றி, நாம் தூங்கும்போது நம்முடைய ஜீவன் நமது உள்ளிலேயே கதாகதம் அதாவது நடனம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் சமீரணன் அதாவது நான் சொன்னேன் இல்லையா? கழுத்துக்கு மேல இல்ல, மார்பு பகுதிக்கு மேல 5 வாயு, மார்பு பகுதிக்கு கீழ 5 வாயு இருக்குன்னு சொன்னேன்ல. நான் சொல்லல, இதுதான் சத்தியம். இப்படிதான் இருக்கு. அதுல சமீரணன் சொல்லக்கூடிய ஒரு வாயு இருக்கு. அந்த வாயு பத்தி சாமி இங்க சொல்றாரு பாருங்க. அதாவது சமீரணன்றது கதாகதத்துக்கும் பொருள்படும். புரியுதுங்களா? சமீரணனை பற்றி முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமீரணன் உள்ளிலேயோ மேலும் கீழும் கதாகதம் அதாவது நடனம் செய்து பிரம்மரந்திரத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கின்ற கதியாகும். அப்பொழுது 6 ஆதாரங்களை அடுக்கடுக்காய் உள்ளதாக காணுவதோ அறிவதோ இல்லை. தவிர மூலம் என்றால் என்ன?
அதாவது உலகத்துல சாமி ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. மார்க்கங்கள், யோகங்கள் அநேகம் இல்லை. ஒரே ஒரு யோகம் தான். ஆனா, இதே 22வது அத்தியாயத்துல மார்க்கங்கள பத்தி சில இடத்துல சொல்லியிருக்காரு. அத பத்தி வர வர போது நான் சொல்றேன். ஏன் அப்போ அங்க இல்ல, இங்க இருக்கு அப்படின்னு சாமி சொல்றாருன்னா, விஷயத்த புரிஞ்சுக்குங்க அப்படின்றாரு. எப்போ நம்ம படிக்கும்போது, நீ அப்படின்னு வார்த்தை போட்டா, நீங்கள் அப்படின்னு புரிஞ்சுப்போம். அவசரத்துல சிலதெல்லாம் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயல்பா நடக்கிறது தான். அதே மாரி தான் சித்த வேதத்த நல்ல ஒரு சிந்தனையோட படிக்காம, அவசர அவசரமா யாராவது படிச்சாங்க அப்படின்னா, தப்பான அர்த்தத்த புரிஞ்சுகிட்டு, புரிஞ்சு சொல்றவங்களையும் தப்பு தப்பா பேசிக்கிட்டும் இன்னைக்கு அநேகர் இருக்காங்க. இங்க சமீரணன் அப்படின்னா கதாகதம். இப்போ இந்த சமீரணன் பத்தியான முதல் அத்தியாயத்திலே சாமி சொல்றார். இப்ப நம்ம இத படிச்சுட்டு அத படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் புரிய ஆரம்பிக்கும். அப்போ எந்த கான்செப்ட்ட நான் எடுத்துரைக்கிறதுக்கு சாமி நம்மகிட்ட இந்த வேல குடுத்திருக்காரோ, அத பத்தியான வேல தான் இங்க போயிட்டு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ சித்த வேதத்துல இருக்கிற அதாவது என்னோட YouTubeல அ குறள் ஒண்ணு போட்டிருப்பேன். திருவள்ளுவர் சொன்ன குறள, "ஊழி என்பதன் பொருள் அண்டம் என்று ஒரு பொருள் இருக்கிறத, தமிழ் அறிஞர்கள் யாருமே புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு என்ன புலமையில இருந்ததோ, அத பத்தியான விளக்கம் தான் போட்டிருந்தாங்க. அதுல வந்து அண்டத்துல நடக்கக்கூடிய பேரழிவோ, இல்ல பேரியக்கங்களோ என்ன அப்படின்றத பத்தி தெளிவா திருவள்ளுவர் மகான் அதுல விளக்கியிருக்கார். இத்தநாள் வரைக்கும் நமக்கு அது தெரியல. இப்ப தான் அதோட விளக்கம் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அத YouTubeல ஒரு பதிவா போட்டிருக்கோம். நீங்க பார்க்கலன்னா, அத போய் பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம தெரிஞ்சா தான், ஏன் நம்ம சொல்ல வரோம்ன்னு இதுல புரியும். இப்ப புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க, இதுவரைக்கும் நம்ம படிச்சதுல உங்களுக்கு புரிஞ்சாலும், புரியலனாலும், சமீபத்தில் நடந்த சமாதி நிகழ்வ, ரத்தம் வெளிய போயிடுச்சுன்னா, அந்த சரீரம் பிணமா இருக்குமா? இல்ல உள்ள கதாகதம் செய்ற அளவுக்கு திடமா இருக்குமா? உங்களுக்கு ஓரளவுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இதுக்கு மேல நான் நெகட்டிவா சொல்லக்கூடாது. சொன்னா, சமீபத்தில நடந்த அந்த ச ஆத்மாவோட சொந்தங்களோ, இல்ல அங்க இது ஒரு அற்புதமான சமாதின்னு பிரகடனம் பண்ண ஒரு ஜீவனோ, வருத்தப்பட்டு வருத்தப்படும். அத முன்னிலைப்படுத்திய நெறைய ஆத்மாக்கள் இருக்கு. அண்ணா இந்த மாரிலாம் சொல்றாரு. எவ்வளோ இந்த மாரி ஆத்மாக்கள்லாம் வருத்தப்படுறதுக்கான விஷயங்கள நம்ம இங்க சொல்லல. தயவு செய்து நமக்குள்ள சாமி இருந்து இத பேசுறாரு. நமக்குள்ள இல்ல, எல்லாருக்குள்ளயும் இருப்பாரு. எப்படி இருப்பாரு? சத்தியம் எதுவென்று யாருக்கு தெரியுதோ, அவங்கக்குள்ள இருந்து நான் இருக்கிறேன்னு சாமி அதையும் சித்தவேதத்துல சொல்லியிருக்காரு. படிச்சிருக்கீங்களா? நடவடிக்கை கிரமத்துல சொல்லியிருக்காரு. சமீபத்துல கூட ஒரு தம்பி ஆடியோ போட்டாரு. 10 நடவடிக்கை கிரமங்கள்ல இருக்கிறவங்க தான் சாமி வந்து ரட்சிப்பாரா? இல்ல 30 சட்டத்த இருந்தா தான் சொல்லுவாருன்னா, கண்டிப்பா 30 சட்டத்துலயாவது இருந்தா தான் நீ என் குழந்தைன்னு சாமி சொல்றாரு. அத படுத்து அடுத்த பதிவுல அதெல்லாம் எடுத்து வச்சு நான் கரெக்ட்டா உங்களுக்கு சாமி என்ன சொன்னாரோ அத பத்தி தான் சொல்லணும். ஆனா அது புரியாது. அதனால தான் புரிஞ்ச விளக்கத்த நம்ப சமுதாயத்துல நடக்கிற விஷயத்தோட சேர்த்து நம்ம இப்படி எடுத்து சொல்றோம். சாமி சொன்னா மாதிரியே அப்படியே தான் நடக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிறது வேற நூற்றாண்டு, வேற காலம். அப்போ இந்த காலத்துல நமக்கு நடந்த நடக்கப்பட்ட விஷயங்களை தான் இதோட சேர்த்து நம்ம சொல்லணும். இதுல யார் ஒரு தோஷமும் இல்ல. ஏன்னா, அந்த சமாதியான நபர் சாமியோட விஷயத்த எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆதாரமா ஆயிட்டார். எப்படி மருத்துவத் துறையில பிரேத பரிசோதனைன்னு சொல்லி நம்பளோட உள்ளுறுப்புகள் எல்லாம் எடுத்து மருத்துவர்களுக்கு வந்து அது வந்து காட்சி பொருளா வைக்கிறாங்க. இந்த விஷயம் தெரியும்ல உங்களுக்கு? உள்ளுறுப்புகள்லாம் சில நாட்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது கெட்டு போயிடும். அதனால எடுத்து போட்டு திருப்பி திருப்பி வேற ஒரு பிரேத பரிசோதனை சேர்ந்து எடுத்து வைப்பாங்க.
அந்த மாதிரி நம்மளோட சித்தவித்த கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்கு அந்த ஆத்மா ஒரு ஜடமா மாறிடுச்சு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்போ இந்த 48 நாள் விழா நடக்கும்போது, நடக்கும்போது அந்த இடத்துல கூட்டு பிரார்த்தனை நடக்கும். அப்போ ஏன் எதுக்காக இந்த 48 நாள் விழா நடக்குதுன்னு சொல்லி, சில ஆத்ம சொந்தங்களும் நெறைய கேள்வி கேட்டுக்கிறாங்க. இப்படி நடந்து போகும்போது, அப்பாவோட கருணை அந்த ஆத்ம சொந்தத்துக்கு இருந்திருந்துன்னா, அடுத்த பிறவிலயாவது சித்த வித்தையை அனுசரிச்சுக்கிட்டு ஒருவேள அவருக்கு பிறவியே இல்லாம கூட போலாம். அவ்வை சொன்ன மாரி 7 பிறவி அவருக்கு கிடைக்காம போயிட்டு, திருப்பியும் 480 லட்சமோ என்னமோ சொல்றாங்க. அத்தன பிறவில புழு பூச்சியா பொறந்துட்டாருன்னா, அவரு திருப்பி மேல்கதி ஆக முடியாது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? திருப்பியும் அவர் மனித பிறவி தான் எடுத்து வரணும். ஆனா, நம்ப கோவில்கள்ல பக்தி மார்க்கத்துல கேட்டிருக்கீங்களா? யானை மேல்கதி அடைஞ்சிருக்கு. சிலந்தி மேல்கதி அடைஞ்சிருக்கு. நண்டு மேல்கதி அடைஞ்சிருக்கு. எலி மேல்கதி அடைஞ்சிருக்கு. பாம்பு திருவண்ணாமலையில பாம்பு, மாடு எல்லாம் மேல்கதி அடைஞ்சிருக்கிறது. எதுக்காக நமக்கு அந்தந்த மார்கள் உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில யாருங்க அவரு? என்ன மகரிஷி? ரமண மகரிஷி. அவரோட ஆலயத்துல பாம்பையும், மாட்டையும் சமாதி வச்சிருக்காரா இல்லையா? அப்போ சிதம்பரத்திலயோ ஏதோ ஒரு திருவானைக்காவல் இங்கெல்லாம் யானை படிச்சிருக்கீங்களா இல்லையா? நான் ரொம்ப பக்திக்குள்ள போல. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இத பத்தியான விஷயங்கள்லாம் எடுத்து வரேன். அங்கங்க சிலந்தி சாமியோட லிங்கத்த காப்பாத்துனால அதெல்லாம் எல்லாத்துக்கும் தத்துவம் இருக்கு. அதெல்லாம் சாமிய பிடிச்சு மேல்கதி ஆகணும்னு வேண்டுனதால, அதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு, சித்தவேதத்திலே சாமி சொல்லியிருக்குல்ல, எறும்புக்கு விசேஷ அறிவு உண்டோ இல்லையோ? உண்டு. ஆனா அது ஜெபிக்க முடியாது. யாரால ஜெபிக்க முடியுங்க? அவங்களோட அதிகமான விசேஷ அறிவு மனிதனுக்கு உண்டு. ஆனா, மனிதன் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படின்னு சாமி சொல்றார். இந்த மாரி நெறைய விஷயங்கள நான் சித்த வித்தைத்த நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள எடுத்துக்காட்டி தான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்படி சொல்ல முடியாம வெறும் சித்த வேதத்த மட்டும் நம்ம படிச்சு சொல்லணும் அப்படின்னா, அதுல ஒண்ணுமே புரியலையே. இப்படி நான் படிச்சதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இப்ப படிச்சு பேசுனதுல தானே உங்களுக்கு புரியுது. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஒண்ணு தம்ஸ் அப் பண்ணுங்க. இல்ல இல்ல தம்ஸ் டவுன் பண்ணுங்க. புரியுது இல்லையா? அப்போ சித்த வித்தையார்த்திகளோட ஒப்பிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். சித்த வித்தை அல்லாதவர்கள் நம்ம ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அவங்க சித்த வித்தையார்த்திகளும், சித்த வித்தை பயிற்சி பண்ணவர்களும் இல்ல. அப்போ மோகன் அண்ணா இந்த மாரி எல்லாம் ராகு தோஷத்தை ஏற்படுத்திக்கிறாருன்னு இவங்க புரியாம சொல்றாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால இதெல்லாம் சாமி தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, சரி வேற வழி இல்ல. சித்த வேதத்த நமக்கு என்ன புரிஞ்சுதோ, அத இனிமேல் இந்த மாரி புரிஞ்சு எடுத்துரைக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம். இன்னைக்கு குறைஞ்ச அளவில சித்த வித்தியார்த்திகள் வந்திருந்தாலும், இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நடந்த நிகழ்வ ஒரு என்ன சொல்வாங்க? ஒரு எக்ஸாம்பிளா இன்னைக்கு எடுத்துப்போம். ஒரு ட்ரெய்னிங்கா எடுத்துப்போம். வர வாரத்திலிருந்து இத இன்னும் அற்புதமா கொண்டு போறதுக்கு உங்களோட நண்பர்கள், உங்களோட ஆத்ம சொந்தங்கள் யாராவது இருந்தா, அவங்களுக்கு இத தெரிவிங்க. நம்ம குழுல இணைங்க. ஏன் அப்டின்னா, இந்த பதிவ நான் மத்த குழுல போட்டா, அவங்களுக்கு எந்த ஒரு சிந்தனையும், ஆலோசனையும் இல்லாம, உடனே டிலீட் பண்ணிடுறாங்க. பண்றாங்களா? உங்களுக்கு தெரியுதா? தெரியலனாலும் பரவால்ல. சில குழுல அந்த மாரி தான் நடக்குது. இதனால புதுசா வித்த வாங்கிட்டு வந்தவங்களுக்கு, சத்தியம் எதுவென்னு தெரியாம, நெறைய குழப்பத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால சாமியோட சித்த வித்தையில விசுவாசம் இருக்கிறவங்க, சித்த வேதத்துல சாமி சொன்னது சத்தியமா தான் இருக்குன்னு நம்புறவங்க, இந்த குழுல இணைஞ்சு, வாரம் இத நடத்தணும்னு ஒரு ஆர கொள்கையோட இத ஆரம்பிச்சிருக்கோம். இந்த எண்ணம் நல்லபடியா நிறைவேறணுன்ட்டு நீங்களும் சங்கல்பம் வச்சு ஜெபிச்சுக்கங்க. முடிச்சுக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேட்க போறீங்களா?
இப்ப நம்ம எடுத்தத பத்தி சந்தேகம் சொல்லுங்க. சந்தேகம் ஏதாவது இருக்கா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்ல. புரியுதா? நான் இதுவரைக்கும் நான் எடுத்து சொன்னது புரியுதா? புரியுது. உங்களுக்கு புரியுதாண்ணா? தம்ஸ் அப் பண்ணுங்களேன். ஏதாவது சந்தேகம் கேட்கணுமா? இல்லைங்க. அண்ணா சிவகுமார் நீங்க எவ்வளவு நாள் ஜெபிக்கிறீங்க? ஐயா நான் வந்து பயிற்சி வாங்கலையா? ஐயா பரவாயில்ல. ஐயா பயிற்சி நீங்க இது வரைக்கும் வாங்கலையா? ஹலோ பயிற்சி வாங்கலையா? சரி பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல. உலகத்தார் அண்ணா நீங்க வித்தியார்த்தியா? நான் வந்து சரி பரவாயில்ல, பரவாயில்ல. நீங்க வாசியோகம் பயிற்சி பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணா நீங்க வித்து வாங்கியிருக்கீங்களா? ரைட். எத்தனை வருஷம் ஆச்சுண்ணா? எவ்வளவு நாளா ஜெபிக்கிறீங்க? சொல்லுங்க. மைக் கிட்ட வச்சு. சொல்லுங்க. சொன்னீங்களா? சரி பரவாயில்ல. எதுக்காக இந்த விஷயத்த கேட்கிறேன் அப்படின்னா, சித்த வேதம், சித்த வித்தியார்த்திக்கு புரியலனா கூட வித்த கை கொடுக்கும். யாருக்கு? சலனம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு. அதனால அவங்களும் இத தெரிஞ்சுக்கலாம். வித்த வாங்கும்போது எல்லாரும் வித்த வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் சித்த வேதம் படிக்கணும்ன்றது சாமி சட்டம். அதனால இந்த குழுல சித்த வேதம் படிக்காதவங்களும் குழுக்குள்ள வரலாம். அப்போ சித்த வித்தியார்த்திகள் என்று தனிப்பட்ட ஒரு அ விஷயங்கள நம்ம ஆலோசனை பண்றதுக்காக ஒரு லிங்க் ஏற்பாடு பண்ணோம். அப்ப நம்ம வந்து சந்தேகங்கள கேட்டு நம்ப திருத்திக்கலாம். அதுவரைக்கும் நம்ம யூடியூப் லிங்க் சித்தர் வழின்னு சர்ச் பண்ணுங்க. உங்களோட யூடியூப்ல நம்மளோட ஏதாவது ஒரு பதிப்ப கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீங்க சேனலுக்குள்ள போயிட்டு நம்ம பதிவெல்லாம் பாருங்க. அதுல குறிப்பா சித்த வேதத்த பத்தி நான் என்ன சொல்லியிருக்கனோ, அதெல்லாம் கண்டிப்பா கேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பேசும்போது உங்களுக்கு புரியறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. முடிச்சுக்கலாமா? ஆத்ம நமஸ்காரம். எப்படி இருந்ததுன்னு குழுவுல போடுங்க. இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு நம்ம குழுவுல போடுங்க. இதனால மத்த ஆத்ம சகோதரர்களுக்கும் புரியறதுக்கு வாய்ப்பு. நமஸ்காரம். வரேன்.